நீ ஆடக்கூடாது. நீ ஆடுவதற்கு நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? எனக்கு மரியாதை இருக்குதா? இல்ல. அப்ப நீ ஆடக்கூடாது. நீ ஆடினால் யாடனே இல்லையா? யார கேட்கணும்? ஆடானே இல்லையா? சொல்லு, ஆடனா தானே? நீ எப்படின்ற ஆடல் சொல்ல சொல்றியா? அப்பாடி ஆடவே இல்ல. பசுகார பிரேக் அடிச்சா கூட 5 அடி 10 அடி தள்ளி போய் நிக்குது. ஆனா இவன் அடிக்கிற பிரேக் அப்படி அப்படியே நிக்குது. அவன் மூஞ்சி பத்தியா அந்த கரும்புல சொனையில கீரிப்புல மாட்டிட்டா இப்படிதான் முடிக்கும். மூஞ்சி பாரு கீரிப்புல சொல்லுங்க. நீதான் 4 பேர்த்த பிடிச்சாரு. ஆமா ஆமா சொல்லுங்க வேகமா. 4 பேர்த்த பிடிச்சாரு. 4 பேர்த்துக்கு பிடிச்சாரு. நாட்டாமக்காரர். ஆமா நாட்டாமக்காரர். இவன் ஆறாடல ஏடு பார்த்து சொல்லு. சொல்லுங்க. ஏமல வாடறானா இல்லையாப்பா? அவன் மேல சத்தியமா வாடலங்க. இதென்ன ஒரே அப்பனு பிறந்தவன். 4 அப்பனு பிறந்தவன். எம்மா கரெக்ட்டா பார்த்து சொன்னா பாரு. டேய் நானே அந்த பக்கத்துல திரும்படா. இந்த பக்கத்துல டேய் சொல்றாங்க. குடிதார காவல போச்சு. ஆமா ஆமா. டேய் என்ன
இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு வைத்தியமா தெரியுது. அது எப்படி? அது எப்படி? ஏண்டா அவனை அடிக்கும் போது கம்முன்னு இருக்கிறான். ஆமா. ஒன்னு அடிச்சா அவன் அவன் கத்துறான். என்ன சமாச்சாரம்? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. என்னது? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. ஆமா. உன்னை அடித்தா அவனுக்கு வலிக்கும். ஆமா. அவன் அடிச்சா செத்துடுவான். அவன் அம்மா பாதுகிறேன். தங்காய் சபையை வார்த்தலாயா? ஆமா. இது எப்ப விட்ட ஒரு சபை? ஆற்று சபை 101 புலவர். ஆற்று சபை 101 1001 புலவர். 1000 ஒருவர். 1000 ஒருவர். உத்தமலரார். தண்டா மரத்திரி வேதாள கோடிக்கொருவர். உண்டாகிலும் இல்லை என்றால் அறி. இப்படிப்பட்ட சபையை எங்க பார்க்கலாம்? அதை விட்டு விட்டால் அதுக்கப்புறம் இப்ப பெரியோர் அமர்ந்த இது பெருந்தன்மையான ஒரு சபை. என் பேர் ராமசாமியா? இப்பேற்பட்ட சபை முன்பாக வந்தனே உட்காய்க்கு பார்த்தால் என்னை யாரும் விளக்கப்படுகிறது. ஏழுமலை இருந்து ஊருக்கு யாருக்குமே தெரியாதா? நுகத்தடி கையில வச்சுக்கிறேன் அம்மாவனை. என் விளக்கம் தெரியாது. இந்த விடத்தின் பெயர் தெரியாது. நான் யாரு? நான் தேரா கர்ணாபிஷேகரன் வந்தேன். கர்ணாபிஷேகரன் வந்தேன். தினகரன் ஒளியை போல் என் மணிமுடி ஜொலித்திட பட்டம் கட்டிய ஒளியா தந்தேன். ஆமா. அப்படின்னா தினகரன் யாருக்கு பேரு? சூரியனுக்கு பெயர். சூரியனுக்கு மாற்று பெயர் தான் தினகரன். ஆமா. அந்த சூரியன் ஒளியை யாராகிலும் உற்று சற்று நேரம் பார்க்க முடியுமா? முடியாதுங்க. ஏன் முடியாது? அது ஏன்னா கண்ணெல்லாம் கூசும். சூரியன் ஒளியை பார்த்தால். ஆமா. அந்த சூரியன் ஒளியை விட இந்த கண்ணை நான் அணிந்திருக்கிறேனே. ஆமா. என் சிலரத்ன முடி ஆமா. அவ்வளவு ஒரு சிறந்த ஒளி. ஆமா. சூரியன் ஒளியை விட என் சிலரத்ன முடி சிறந்த ஒளி. ஏன்னா ஆட்டக்காரனா சும்மா கிடையாது. ஆமாங்க. ஆட்டக்காரனா சும்மா கிடையாது. ஒவ்வொரு ஆட்டக்காரனும் ஒவ்வொரு புலவருக்கு சமம். ஆமா. யாருக்கு சமம்? புலவருக்கு சமம். அது ஏன் புலவர்னு சொல்றேன்? அந்த காலத்துல சேரன் சோழன் பாண்டிய ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். ஆமா. அந்த ராஜாக்கள் எல்லாம் வாழும் பொழுது சபையை கூட்டி சபைக்கு மத்தியிலே புலவரை நிறுத்தி அவன் நாவினால் கவி பாட சொல்வார்களாம். எதுக்கு? பொழுது போவாத்துக்கா? கிடையாது. இந்த புலவன் இன்னைக்கு என்ன கவி பேசுகிறான்? இந்த கவியில என்ன கருத்துரை இருக்கிறது? அப்படி என்று அந்த கருத்துரையை கேட்பதற்காக தான் சபையை கூட்டினார்கள் ராஜாக்கள். ஆனா ராஜாக்கள் தலைமுறை கிடையாது. ராஜாக்கள் எல்லாம் மறந்து விட்டார், இறந்து விட்டார். அப்போ ராஜாக்கள் இல்லையே என்று நாம் மனவருத்தப்படக்கூடாது. அது ஏன் அமர்ந்திருக்கிறார்களே, இவர் தான் நமக்கு ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து இந்த சபையை
கூட்டி கூட்டி சபைக்கின் மத்தியிலே நம்ம ஒரு புலவர் ஆமதித்து பார்க்கிறாங்க இல்லையா? நமக்கு தாமலை வச்சுட்டாங்க. என்ன பாட்டு பண்ணாலும் விடியதான் போகுது. விடிஞ்சா நம்ம அம்மா மட்டும் வேற ஊருக்கு போகலாம். அப்படி நினைத்து ஆட்டாடக்கூடாது. ஒவ்வொரு பாட்டும் நம்ம பாடினால் கருத்துரையா இருக்கணும். அதிலே கருத்து இருக்கணும், சிரிப்பு இருக்கணும், சிந்தனையும் செய்யணும். ஆமா. இப்போ உட்கார்ந்து இருக்காங்களே இவரெல்லாம் வசதி இல்லா இருக்காங்க, எல்லாம் வசதியானவங்க தான். நம்மள மாதிரி அவங்களும் சிம்மாசனம் போட்டு உட்காரலாம். ஏன் நமக்கு சிம்மாசனத்தை கொடுத்து அவங்க தரையில உட்கார்ந்து இருக்காங்க? அது என்ன காரணம்? இந்த நேரத்தில் நாம் புலவர். இந்த நேரத்துல நம்ம புலவர். இந்த நேரத்தில் நாம் புலவர். இந்த நேரத்தில் நாம் யாரு? புலவர். இந்த நேரத்தில் நாம் புலவர். ஆனா புலவர்னு சொல்றேனே, நாமள புலவர். எல்லாரும் வாங்க வாத்தியாரும் நம்மள கூப்பிடுறாங்க. அந்த வாத்தியார் பட்ட நமக்கு அல்ல. யாருக்கு? நமக்கு தகாது. ஏன்? படிச்சிட்டு பேசுறவன் எவனும் வாத்தியாரும் கிடையாது. படிச்சிட்டு ஆடுறவன் எவனும் புலவரும் கிடையாது. ஏன்னா புலவர் வாத்தியார் என்ற பட்டம் யாருக்கு தங்க தெரியுமா? ஒரு நாடகத்தை எழுத வேண்டும் என்றால் தன் குடும்பத்தையே மறந்தாதான் பெண்டு பிள்ளை சொத்து பத்து அத்தனையும் மறக்கணும். இது எல்லாம் மறந்தாதான் குறையில்லாத அந்த நாடகத்தை பிழை இல்லாம எழுதி காட்ட முடியும் இல்லையா? அப்போ அந்த பட்டம் எல்லாம் நமக்கா சேரும். நாடகத்தை எழுதினார்களே அவருக்கு தான் இந்த பட்டம் சேரும். இந்த கர்ணனை வர்ணித்து மறந்த மாமேதை கடலூர் தாலுக்கா மேல் பகண்டையார் கர்ணனை வர்ணித்து எப்படி எழுதினார்? அந்த மாறனை தன்னை கண்டி மனமது வாட்டிகத்திற்கு வெல்லிட கண்டு மனமது வாட்டத்துக்கு மேல் நின்றிட. மாறன் என்றால் யாருக்கு பேரு? மன்மதனுக்கு பேரு. மன்மதனுக்கு மாற்று பெயர் தான் மாறன். அந்த மன்மதன் அழகை விட இந்த கர்ணன் அழகு அவ்வளவு ஒரு சிறந்த அழகு. என்னை பார்த்தால் என் உருவத்தை பார்த்தால் ஆசைப்படாத பெண்கள் கூட என்னை பார்த்தால் ஆசைப்படுவார்களா? ஏன்? என் அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகு. ஆனா இந்த நாடு என்ன நாடு? அங்கு தேசம். என்ன தேசம்? அதுக்குதான் எழுதினார் தேவனாம்பட்டினம். மறைந்த மாமேத நாடக பேராசால் தேவனாம்பட்டினத்தார் ராஜகோபாலாசிரியர் அவர் எழுதினாரு. எப்படி நான் அங்கே தேசாதிபதி ஏன் இந்த நாட்டுக்கு அங்கதேச பட்டணம் என்று பேர் கிடைத்தது? தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே சொல்லு ஆண் கூட்ட கூட ஏற்கனவே காலத்திலே பரமக்கடவுள் மன்னருடைய அங்கத்தை எரித்தார். மன்னருடைய அங்கத்தை எரிக்கப்பட்ட இடத்துக்கு பெயர் அதுதான் அங்கதேசம். இந்த நாடு அங்கதேசம். இந்த அங்கதேச பட்டணம் எனக்கு எப்படி கிடைத்தது? அது தெரியுமா? தெரியாது. ஏற்கனவே சத்திரர் வில்லரங்க போட்டி அப்படின்னு ஒரு போட்டி ஏற்படுத்தினார்கள். அந்த போட்டியில் எல்லா ராஜாக்களும் அதிலே கலந்து கொண்டார். எல்லா ராஜாக்களுக்கும் என்னென்ன வித்தை தெரியுமோ அவள் வித்தையை காண்பித்தார். ஒருவர் வித்தை எடுவிடவே இல்லை. உடனே அர்ஜுனன் எழுந்தான், சபையில நின்றான், முன்புறமாக காட்டி வச்சு வளைத்தான், நாடிய புகட்டி பாலத்தை விடுத்தான். அப்படி விட்டவுடனே
விட்ட ஒரு பானம் விட்டது ஒரு பானம் ஒரு எல்லைக்கு வருது வாரம் சென்ற உடனே சபையில் இருப்பவர்கள் பார்த்தார்கள் அடடா அர்ஜுனனை வில்லாளி அப்படி என்று அவனை பெருமையா பேசினாங்க ஆனா எனக்கு அர்ஜுனனுக்கு சிறு வயதிலே இருந்து ஆகாது ஏன் ஆகாது என்ன பெருமையா பேசுறா அவன் சும்மா இருக்க மாட்டான் அவனை பெருமையா பேசுறா நான் சும்மா இருக்க மாட்டேன் இது எங்களுக்குள்ள ஒரு பகை நான் தேர் மீது அமர்ந்து ஏன் நான் என்ன ஜாதி தேரோட்டி குடி ஜாதி ஒரு தேரோட்டியின் பிள்ளை சபைக்கு வரக்கூடாது அப்படி என்று தேர் மீது அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படி பார்க்கும் போது அர்ஜுனனை பெருமையா பேச பேச என் உடல் எல்லாம் அப்படி அனலிட்டு எரிந்த உடனே என்னையே அறியாமல் என் ஆத்திரத்தினால் அர்ஜுனனை பெருமையா பேசினார்களே அவனை விடக்கூடாது அப்படி என்று என் தேரை விட்டு சபையில உனக்கு மட்டும்தான் விழுவது தெரியுமா எனக்கு தெரியும் என் குருவாகி பரசுராமனிடத்தில் கற்ற வில்வித்தை எமக்கு தெரியும் ஆனா நீ யாரை பார்க்கலாம் அப்படி என்று அந்த அர்ஜுன காண்டிபத்தை எப்படி பிடிச்சான் முன்புறமாக வளைத்தான் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் பிடிச்சான் ஆனா நான் எப்படி பிடிக்கிறேன் கண்ணுக்கு தெரியாமல் முன்புறமாக வளைத்தேன் அப்படி வளைத்து நானே கட்டி வானத்தை விடுத்த உடனே அவன் விட்டது ஒரு துவாரமா போச்சு நான் விட்டது ஒரு பானம் ஆனா எப்படி சென்றது ஒரு எல்லைக்கு ரெண்டு துவாரம் அப்படி சென்ற உடனே சபையில் இருக்கிற ராஜாக்கள் அப்படி எழுந்து அடடா கண்ணுக்கு தெரிஞ்ச அர்ஜுன முன்னால விட்டான் பானம் அது ஒரு இலைக்கு ஒண்ணாதான் போச்சு ஆனா கண்ணுக்கு தெரியாத கர்ண பின்னாடி விட்டான் பானம் ஒரு இலைக்கு ரெண்டு பானமா போகுது அப்போ வில்லுக்கு சொந்தக்கார வில்லாடி அர்ஜுனன் பார்த்தோம் அந்த பேர் அவனுக்கு தகுதி அல்ல அந்த அர்ஜுனனை விட இந்த உலகத்தில் கர்ணன் வில்லாடி அப்படி என்று எல்லா ராஜாக்களும் அப்படி இருந்த உடனே சந்தோஷப்பட்டு என் உடம்பிலே இவ்வளவு வலு இருக்கிறது எனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது அப்படி என்று சந்தோஷமாக ராஜாக்கள் சபையிலே இருந்தேன் சந்தோஷப்பட்ட என் உள்ளத்தை வேதனைப்பட வைத்தார் அது யாரு 886 வயது விடுத்த பாட்டன் பெட்பாச்சாரி சபைக்குள் வந்தார் இந்த சபை இருக்கிறதே சத்திரர் வில்லரங்க போட்டி இந்த போட்டியில் சத்திரர் மட்டும்தான் கலந்து கொண்டு வேணுமே தவிர மற்ற ஜாதியார் யாரும் வரக்கூடாது நீ யார் நீ சத்திரினா ஏழான ஜாதிக்குள்ள ஒரு கீழ்ப்பட்ட ஜாதி தேர்ப்பாகன் கம்மாளன் சோதமங்கவன் உன்னை பெற்ற தாய் தந்தை யார் என்று தெரியாது ஒரு தேரோட்டியின் பிள்ளை இந்த சபைக்குள் வர உனக்கு தகுதி கிடையாது வெளியே போடா அப்படி என்று என் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார் அப்படி தள்ளிய பொழுது என் தேரு கருகாமிலே நின்று கொண்டு என்னை பெற்ற சண்டாளி என்னை பெற்ற சதிகாரி இந்த பாயா போன கண்ணீருக்காக பயந்து என்னை ஒரு பெட்டியிலே வைத்து என்னை தண்ணீரிலே விடாம இருந்திருந்தால் என் உடம்பிலே இவ்வளவு பலம் இருந்தும் இந்த சபையிலே பல பேர் ராஜாக்கள் முன்னால் நான் தலை குளிந்து என்னை வைத்து விட்டாலே என்னை பெற்ற சண்டாளி அப்படி என்று ஆதரவு இல்லாமல் என் தேரு கருகாமிலே நான் அழுது கொண்டே இருக்கும் பொழுது என் உடன் பிரபாத சகோதரன் என் தம்பி துரியோதனன் ஓடி வந்தான் கர்ணா நீ ஏன் அழற ஆதரவு இல்லை என்று எழுதுறாயே நீ அழ வேண்டாம் உனக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் எனக்கு ஆதரவா நீ இரு நாங்க 99 பேர் அண்ணன் தம்பி உன்னை சேர்த்தா 100 பேர் அதனால இன்று முதல் நம்ம 100 பேர் அண்ணன் தம்பி நீ எந்த வழி என்ன போடு சொல்றியோ அந்த வழி நான் போறேன் இந்த உயிரை உனக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று அண்ணன் ஸ்தானத்தை கொடுத்தாய் அந்த துரியோதனன் அது மட்டும் கிடையாது எந்த ராஜாக்கள் எல்லாம் சபையில் அவனை கைத்தட்டி சிரித்தார்களோ அந்த ராஜாக்கள் எல்லாம் உன்னை கரமெடுத்து வணங்க வேண்டும் அதற்கு நீ ஒரு நாட்டுக்கு அரசாளாகணும் அப்படி எந்த ராஜாக்கள் கைத்தட்டி சிரித்தார்களோ
முதல்ல அவனுக்கு நமிரத்து வணங்க வேண்டும். அப்படி என்று இந்த அங்கதேச பட்டணத்து காலத்து வந்து இந்த அங்கதேச பட்டணத்தை இந்த மணிமகனை சுட்டி அழகு பார்த்தவன்டா என் தம்பி துரியோதனன். அவனை போல யாராயிலும் உண்டா? இல்ல. அது மட்டுமா செஞ்சான்? எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தான். தீராத வேலை. அது என்னங்க வேலை? என்ன வேலை? நான் கேட்ட பொருள் அளிக்கிறேன். பரிதேசி யார் வந்து எதை கட்டாலும் சரி இல்லை என்று நாவினால் சொல்வதே கிடையாது. ஆனா குடைவெள்ளல் கர்ணன் அவரிடத்திலே சென்றால் எது வேணாலும் கொடுக்கிறாரு அப்படி என்ன பெருமையா பேசுறாங்களே, அந்த பெருமை எனக்கு அல்ல, அந்த பேரும் புகழும் எனக்கு கிடையாது. அது ஏன் இல்லைன்னு சொல்றேன். தன் பொருளை அள்ளி கொடுத்தால் தான் அது தானம், அந்த பேர் அவனுக்கு கிடைக்கும். மாத்தார் பொருளை அள்ளி கொடுத்தால் வரக்கூடிய பொருள் எல்லாம் அந்த பேர் எல்லாம் பொருள் எவன் கொடுத்தானோ அவனுக்கு தான் அந்த பேர் போகும். ஆமா இல்லையா? அப்ப நான் அள்ளி அள்ளி கொடுக்கறனே, என் அப்பா சம்பாதிச்ச பொருளை அள்ளி தரேன் இல்ல நான் வேர்வை சிந்தி அதுல சம்பாதித்த பொருளை அள்ளி தரேன், அது கிடையாது. அதுவும் என் தம்பி துரியோதனை எனக்கு கொடுத்து ஒரு பிச்சை. அது எப்படி எப்படி திறந்தோரி என்னை பார்க்க ஓடி வருவான். பொக்கிச்ச களஞ்சியத்தை திறப்பான். அது நிறைய இருந்தால் என்னை பார்த்துட்டு போயிடுவான். ஒருவேளை அது குறையா இருந்தால் அவன் வலது கரத்தை அப்படி நீட்டுவான். அப்படி நீட்டினால் அவன் வலது கரத்துல என்ன இருக்குது? தனரேகை உள்ள புண்ணியவாதி என் தம்பி துரியோதனன். அப்படி வலது கரத்தை நீட்டிய உடனே பொக்கிச்ச களஞ்சியமே நிரம்பி விடும். அப்படி நிரம்பினால் அண்ணா கர்ணா நான் இருக்கிறேன், தயங்காத, நீ கொடு, நான் இருக்கிறேன், நீ கொடு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் வார்த்தையை நான் கட்டி வந்து வேலை முடிந்தது. சொந்த சமாச்சாரம் பேசணும். அதுக்கு முன்பதாக கண்மணி முருகா போற்றி, ஆத்தி பாலா போற்றி, கடம்பமாலை தாங்கிய தோலா போற்றி, மதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. மகாராஜா ஆசிரமாக்கிரமிருந்து இன்னும் இதே திருக்குறள் சேர்ந்து கூடிய உயிர் மைத்துனர் சத்யகுமார் சொல்லக்கூடிய மைத்துனர் அவர்கள் எமக்கு அவர் 100 வாழ் உள்ளார். யார் திருப்பம் என்றால் அவர் விஸ்வதலில் தெய்வம் குமரக்குருவன் குரத்தி மலாளன் பள்ளி பொங்கன் வடிவேல் ஒரு மங்கில இருந்து நோயற்ற வாழ்வு ஒரு வெற்றி செல்வமா பெருக வேண்டும் என்று விராத்திக்குள்ள சுபதேவன் தம்பி துரியா வருமனை உத்தரவு சொல்லுவோடு. மகாராஜா யார் இது? உனது அண்ணன் அந்த ஆதிசேகரன் வந்து விட்டாரா? ஆமா. தர்க்க சிமாதானம் கொடு.
ஓஹோ அண்ணா தம்பி தம்பி எட்டி மேல வந்தா என் தம்பி தெரியும் இப்ப பாடின பாட்டத்தை பாத்தியா? என் தந்தையற்கு நீ மேலாய் வந்த அப்படின்னா என்ன விளக்கத்தை கண்டுபிடிச்சா? நாடகம் பார்ப்பது பெரிதல்ல. ஒரு பாடலை நாடகக்காரர் பாடினார் என்றால் அந்த பாட்டில என்ன கருத்துரை இருக்கிறது அப்படி என்பது கவனிப்பதுதான் பெரிய விஷயம் இல்லையா? அப்போ பாடுன பாட்டு தந்தையற்கு நீ மேலாய் வந்த அப்படின்னா எங்க அப்பா திருதராட்டில் உயிரோடு இருக்காரு. ஆனா அவர் இல்லை எனக்கு அப்பா. நீதான் எனக்கு அப்பா. இந்த உயிரை கொடுத்தாலும் நீதான். இந்த ஒரு உயிரை மாய்த்தாலும் நீதான் அப்படின்னு எல்லா பாரத்தையும் கொண்டாந்து என் தம்பி இப்ப என் தலைமையில வச்சுட்டான். ஆமா தம்பி என்ன புகழ்ந்து நீ பாடுனியே எனக்கு எப்படி நீ தம்பியாக எடுத்த? அடைய நான் உயிரே கண்ணே நல்லவனாகவும் இந்த அகஸ்திராபுரி வட்டத்துக்கு நீயே அரசராகவும் வாழ்வாய். வேற யாரு இருக்கிறா? தாத்தா இருக்கிறார். நீ முதல்ல சொல்றது தாத்தா என்றால் எனக்கு கொஞ்சம் பயம். ஆமா அப்படி சொல்லிட்டு போடியா தாத்தா வேற தெரியாதுடா. அண்ணாவை விட்டு கருணாநிதி வந்திருக்கானா? ஆமா அமருங்க. ஆமூர் பக்கத்திலே தான் இருக்கிறா. அமருன்னா சரிடா சரிடா தாத்தா. ஓ தாத்தா வேற கண்ணா அவன் ஆட்டம் பார்க்கிறான். உனக்கு வந்த நம்மையா கர்ணன் தீர்க்க வடக்கு எழுந்திருப்பா.
தாத்தா பாட்டன் என்று என் பாதத்தை விடுவடியால் என்றென்றைக்கும் சுகமா இருப்பார். தாத்தா அட்பாரிவாளர் கர்ணன் எதிர்த்து கேள்வி எழுக்கிறான் என்று என் மீது நீ மனவருத்தப்படக்கூடாது. கிடையாதுப்பா. கேட்கலாமா? கேட்கலாம். தாத்தா நீங்கள் எந்ததற்காரன் நம்ம கண்ணே அங்கதேச பட்டணத்திலே குதிரைக்கு கொள்ளு முள்ளு வைத்திருந்த எண்ணெய் அது சீக்கிரமாக கர்ணனை சபைக்கு கொண்டு வாருங்கள் என்று அகஸ்திராபுரி பட்டணத்துக்கு வர சொன்னீர்களே, அது என்ன காரணம்? எனக்கு அடுத்து தெரியுமா? இன்றைய தினம் கலிங்க நாட்டை செல்ல வேண்டும். கலிங்க தேசமா? ஆமா. எதற்காக? கலிங்க நாட்டு ஆண்டு வரக்கூடிய சுபாக சக்கரவர்த்திக்கும் ரத்தின மாலாவுக்கு பிறந்த 90 இச்சாசுவரம். ஆமா. அதற்கு உன் தம்பிக்கு திருமணம் செய்து வச்சு பார்க்க வேண்டும். என் தம்பி துரியோதனுக்கு திருக்கல்யாணம் செய்யணும். ஆமா தாத்தா, அதற்கு நான் என்ன செய்யணும்? உன்னை எதற்கு அழைச்சேன் தெரியுமா? உன் நாட்டுக்கு பேரரசன் உன் தம்பி. ஆமா. அவ நடந்து போகலாமா? போகக்கூடாது. அவர் அதை ஓட்ட வேண்டும். தாத்தா நம்பி துரியோதனனுக்கு நான் தேர்ப்பாகனா வர வேண்டுமா? கண்டிப்பாக. தாத்தா எனக்கு இந்த வாழ்வு கொடுத்தவன் என் தம்பி துரியோதனன், இந்த பேர் கொடுத்தவன் என் தம்பி துரியோதனன். அவன் கல்யாணத்திற்கு நானே தேர் ஓட்டியா வரனா? இதை விட நான் செய்த பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. தம்பி துரியோதனா, நீ மனகோலத்தோடு அமரி, உனக்கு தேர் ஓட்டியா நான் வர்றேன். அது அமர்ந்திருக்கிறார். நாம் அனைவர்களும் அது இச்சாசுவரத்தில் அமரலாம். நீ இப்ப அமர்றா. இப்படியாக இந்த பலகாரமாக இந்த பலகாரம் இப்படியாக 56 தேசம் சென்று கொண்டிருக்க தவறி ரத்தினாமலை மலைக்கோயிலே சென்று விட அந்த ரத்னாபுரி மலைக்கோயிலே இருக்கக்கூடிய ஜீவனாகப்பட்டது எழுந்து அந்த நிறுவத்தை கடித்து கதறி பொன்னுருக்கு தாய் அம்மனாக கூடிய வல்லபாகு இந்த கல்யாணத்தை சின்னாப்பணமா செய்ய வேண்டும் என்று ஆரோக்கியவரை சென்று மன்னருடைய அழகை வாங்கிக் கொண்டு மன்னர வல்லபாகு